என்ன சார், நான் கேட்காமலே எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரீங்க? என்ன விஷயம்? என் பொண்டாட்டிக்கு வாங்கி தர நான் யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்டயும் கேட்கலாம் வேணாம். இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியம் ஆனா தானே இப்படிலாம் பண்ணுவீங்க? அப்படிலாம் இல்ல, சும்மா வாங்கி தரணும்னு தோணுச்சு, அதான். ம். ஒரு நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பை. என்ன அண்ணி, நல்லா இருக்கீங்களா? ஏங்க, உங்க தங்கச்சிங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சம்மர் லீவ் விட்டாலே போதும், எப்படா நீங்க இந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆமா, உங்க பாட்டி வீடு சும்மா தானே இருக்கு, அந்த வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்லங்க, என்னால பாத்துக்க முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நானும் ஊருக்கு போறேன்னு சொல்லிருங்க. ஓகேவா? என்னால பாத்துக்க முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். வைங்க. என்ன நீ பொம்மை மாதிரி நின்னுட்டே இருக்கீங்க? இந்த அண்ணா தான் கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு ஒரே நச்சரிப்பு. நீங்களும் அங்கே வரமாட்டீங்களா? சரி, அதான் சம்மர் லீவ் என்ஜாய் பண்ணலான்னு நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். உள்ளலாம் கூப்பிட மாட்டீங்களா? வாங்க. வரேன் வரேன் வரேன். இதுக்கு தான் இந்த ஐசம். வீட்டுக்கு போ, வச்சுக்கிறா. ரொம்ப சீன் போடாதே. நேத்துக்கே கஜலட்சுமி வீட்ல அவ்வளோ பிரச்சனை, இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இதுங்க வேற டிவி பார்த்துட்டு இருக்குங்க. போய் கேட்டுருவோம். ஸ்ரேயா, டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு சீரியல் பார்க்கணும், பார்க்கட்டுமா? எந்த அண்ணி? நான் தாம்மா, எனக்கு தான் டிவி பார்க்கணும், பார்க்கட்டுமா? சரி சரி, பொழைச்சு போங்க. ரிமோட் எடுத்துக்கோங்க. என்னம்மா? என்ன நீ, நாங்களே எப்போவாது தான் வீட்டுக்கு வரோம். சின்ன பசங்களுக்காக நீங்க விட்டு தர மாட்டீங்களா? இல்லம்மா, ஸ்ரேயா தானே சொன்னா பார்க்கட்டும்னு. அவ கிடக்குறா, அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? அவ சொன்னா நீங்க உடனே குடுத்துருவீங்களா? என்னடி என்ன விட்ரி, பேசுற? விட்ரி. உனக்கு என்னடி உரிமை இருக்கு? அது அவங்க வீடு, குடு. நான் தானே பாத்துட்டு இருந்த டிவியை நீ ஏண்டி வாங்கி கொடுக்குற? சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதடி. குடுடி ரிமோட்ட. நீ ஏண்டி வாங்கி தர? குடுடி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்களே பாருங்க. நான் அப்புறமா மொபைல்ல பாத்துக்கிறேன். பாருங்க.